ஹலோ கிட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 5th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சயின்ஸ் ஃபுட்டுன்ற லெசனை தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். Hello kids, today's science term 2 unit 1 lesson name is food. Learning objectives: know about spoilage food and the food preservation methods. List out the deficiency diseases and the prevention methods. Know about obesity and the method of calculation of BMI. Understand the importance of balanced diet. Identify the safety measures to be followed in the kitchen. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபுட்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபுட்டு நம்ம எப்படி பத்திரப்படுத்தி அதை நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்ணும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு நமக்கு டிசீஸ்லாம் எதுவும் வராமல் எந்த ஃபுட்டு சாப்பிட்டா என்ன விட்டமின் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம உடல் பருமன் அதிகமாகாதபடி நம்ம பேலன்ஸ் டயட்டோடு எப்படி நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஓகேவா சில்ட்ரன்? ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். Our body needs nutrients like proteins, carbohydrates and fats for its proper functioning. We get these nutrients from the food we eat. If we do not take all these nutrients in right proportion, it results in some diseases. Sometimes we do not preserve the food properly and it gets spoiled. Sometimes through the spoiled food also we get diseases. So we need to preserve the food we eat. In this lesson we will study about spoilage of foods and the ways to preserve them, deficiency, diseases, balanced diet, and also about kitchen safety. ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னது தான் இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட்டு என்னென்னு பார்க்கலாம். நம்ம எப்படி நம்மளோட ஃபுட்டு உணவுப் பொருட்களை எப்படி நம்ம கெட்டு போகாமல் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்றது தான். ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், மில்க் அண்ட் மீட் வில் பி ஃப்ரெஷ் ஃபார் வெரி ஷார்ட் டைம். ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ மில்க்கு மீட் இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டைமாக தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் தென் அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கெட்டு போயிடும் இல்லையா? கொஞ்சம் நேரம் கழிஞ்சாலே அது என்ன ஆகும், கெட்டு போயிடும் இல்லையா? அதனால் அதெல்லாம் எவ்வளோ நாள் இருக்குமோ அந்த டைம் வரைக்கும் தான் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். These are called perishable foods and they get spoiled easily. Some food items like rice have long lifetime but they also டீகாம்போஸ். என்னென்னா, நம்ம ரைஸை கொஞ்சம் நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாம். அது கூட கொஞ்சம் நேரம் வரைக்கும் தான் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் அதுவும் என்ன ஆகிடும், ஸ்பாயில் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, த சேஞ்ச் இன் த நார்மல் ஸ்டேட் ஆஃப் த ஃபுட் இஸ் கால்டு ஸ்பாயிலேஜ். அது எப்படி நமக்கு தெரியும்னா, நார்மல் ஸ்டேஜை விட எப்படி கெட்டு போகுது அப்படின்றது நமக்கு தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாயில்டு ஃபுட் என்ன ஆகும், ஒன்று அன்சூட்டபிள், அது சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. நம்ம டேஸ்ட் பண்ண ஒன்றுமே அது கெட்டுப்போன ஃபுட்டாக தெரிஞ்சிடும். ஒன்று ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், பேட் ஸ்மெல் வரும் இல்லையா? அதுலேருந்து நாம் அந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வி கேன் நோட்டீஸ் சச் சேஞ்ச் ஃப்ரம் த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த ஸ்பாயில்டு ஃபுட். ஈட்டிங் ஸ்பாயில்டு ஃபுட் ரிசல்ட் இன் டிசீசஸ். அப்போ அந்த ஸ்பாயில்டு ஃபுட்டை நாம் சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், டிசீஸ் தான் வரும், நமக்கு நோய்கள் தான் அதிலேருந்து வரும். ஓகேவா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவிட்டி 1 கொடுத்துருக்காங்க. கிளாஸிஃபை த ஃபாலோயிங் இன்டு பெரிஷபிள் அண்டு நான் பெரிஷபிள் ஃபுட் ஐட்டம்ஸ். அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருள்கள் எது, ரொம்ப நாள் கெடாமல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சால்ட், சுகர், ஆப்பிள், கார்ன், ஆரஞ்ச், வீட், பல்சஸ், டொமேட்டோ, பப்பாயா, ரைஸ், குக்கும்பர். இதில் இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் என்ன ஆகும், சீக்கிரமாக கெட்டு போயிடும். இப்போது சால்ட்டு, சுகர்லாம் நம்ம ரைஸ் எல்லாம் ரொம்ப நாள் வச்சு நம்ம
யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் த ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் harvested they begin to decompose. நம்ம இந்த அறுவடை செஞ்சுட்டு வந்த இந்த உணவுப் பொருட்களை எப்படி நாம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஃபுட் கேன் பி ஸ்பாயில்டு பை ஃபேக்டர்ஸ் லைக் ஏர் அண்ட் ஆக்சிஜன். அதுக்கு வந்து காற்று, ஆக்சிஜன் அதெல்லாம் கரெக்டாக கிடைக்கணும். மாய்ஸ்சர்னா ஈரப்பதம், என்சைம்னா நொதிகள், மைக்ரோ ஆர்கானிசம்னா நுண்ணுயிரிகள், அப்புறம் லைட் அண்ட் டெம்பரேச்சர்னா சூரிய ஒளி, வெப்பம், இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த உணவுப் பொருள்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன ஆகும், குறைந்தாலோ இல்லை அதிகமானாலோ அந்த உணவுப் பொருள்கள் கெட்டு போகும். ஃபஸ்ட்டு ஏர் அண்ட் ஆக்சிஜன். when oxygen reacts with food contents it produces changes in the color and flavor of the food. இந்த ஏர் அண்ட் ஆக்சிஜன் வந்து இந்த ஃபுட்டுக்கான ஃப்ளேவரையும் கலரையும் நமக்கு கொடுக்குது. மாய்ஸ்சர்னா ஈரப்பதம்னு சொன்னேன். மாய்ஸ்சர் கீப்ஸ் the food fresh. when the moisture is gone vegetables and fruits shrink. என்னன்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லலாம் ஈரப்பதம் இல்லைன்னா அது என்ன ஆகும், சீக்கிரம் கெட்டு போயிடும். டியூ டு எவாப்ரேஷன் மாய்ஸ்சர் லாஸ் அக்யூஸ் இன் ஃபுட்ஸ் லைக் மீட், ஃபிஷ் அண்டு சீஸ். என்னென்னா இந்த மாய்ஸ்சர் ஈரப்பதம் வந்து எங்கெல்லாம் சீக்கிரமாக இதுவாகிடும்னா, மீட்டு, ஃபிஷ்ஷு, சீஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஈரப்பதம் குறைஞ்சிடுச்சுன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். Enzymes break down the tissues and components of the food in different ways like oxidation, browning and ripening. So the food items decay. என்ன ஆகும்னா, அந்த கரெக்டான ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்கலனா அது என்ன ஆகும், இந்த என்சைம்லாம் உருவாகி அது என்ன ஆகும், சீக்கிரமாக அதனோட சுவை போயிடும். ரைப்னிங்னா புளிப்பு சுவை, அந்த சுவைகள் போயிடும். அப்புறம் வந்து என்ன ஆகும், அது கெட்டு போகிறதுக்கான காரணமாயிடும். சீக்கிரமாக அது அழிந்து போயிடும். மைக்ரோ ஆர்கானிசம் such as fungi, yeast and bacteria can grow well in low temperatures. என்னென்னா இந்த நுண்ணுயிரிகள் சொல்கிறோம் இல்லையா, பூஞ்சான்னு சொல்கிறோம், அதெல்லாம் வந்து இந்த ஈரப்பதம் குறைஞ்ச உடனே அது என்ன ஆகும்னா, லோ டெம்பரேச்சர் வெப்பநிலை இல்லாமல் இருந்ததுன்னா அது என்ன ஆகும்னா பூஞ்சை வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது என்ன ஆகுனா, ஒரு சின்ன இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடமும் அது வந்து அந்த ஃபுட்டு கெட்டு போகிறதுக்கான காரணமாகிடும். ஓகேங்களா. தே மல்டிப்ளை இன் ஃபுட் அண்ட் ஸ்பாயில் தெம். நெக்ஸ்ட்டு லைட் ப்ரொடியூசஸ் கலர் சேஞ்சஸ் அண்டு ஆல்சோ விட்டமின் லாஸ். என்னென்னா சூரிய ஒளி, லைட்டுனா நம்ம சூரிய ஒளின்னு சொல்லலாம். அது வந்து என்ன ஆகும், அது வந்து அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது. அது என்ன ஆகும், கலர் சேஞ்ச் ஆகிடும். சூரிய ஒளி அதிகமாக இருந்ததுன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் அதில் இருக்கிற விட்டமின்ஸ்லாம் லாஸ் ஆகிடும், நம்மளுக்கு சரியான விட்டமின் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர்னால் வெப்பநிலை. சம்டைம்ஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் காசஸ் ஃபுட் ஸ்பாயிலேஜ். அதிகமான வெப்பநிலையில் ஃபுட் இருந்ததுன்னா அந்த ஃபுட் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. லுக் அட் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன் யர் ஹவுஸ். இஸ் தேர் எனி ஸ்பாயில்டு ஒன்? ஃபைண்ட் அவுட் த ரீசன் ஃபார் தட். என்னென்னா, உங்கள் வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இருக்கும் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிற ஃபுட் எதுனா இருந்தால் அதுக்கு என்ன ரீசன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எஃபெக்ட்ஸ்னால் அதனோட விளைவுகள். ஸ்பாயில் ஃபுட்ஸ் ஆர் நாட் சூட்டபிள் டு ஈட். ஸ்பாயில் ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கே உகந்ததாக இருக்காது. தே மே நாட் பி ஃப்ரெஷ் அண்ட் டேஸ்டி. அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது, செகண்ட் டைம் டேஸ்ட்டாகவும் இருக்காது. சம்டைம்ஸ் இட் வில் பி ஹார்ம்ஃபுல் டு கன்சியூம்ஸ் தெம். சம்டைம்ஸ் என்ன பண்ணும், நமக்கு தொந்தரவுகளை தரும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்பாயில்ட் ஃபுட் மே காஸ் foodborne diseases like stomach pain, fever, dysentery, vomiting and
இன்டைஜஷன் அப்படின்னா என்னென்னா, ஸ்பாயில்டு ஃபுட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஆகும், ஒரு சில விளைவுகள்லாம் வரும். ஸ்டமக் பெயின் வரும், வாமிட்டிங் வரும், டிசென்ட்ரி வரும், ஃபீவர் வரும். நெக்ஸ்ட்டு அஜீரண கோளாறு. இன்டைஜஷன்னா ஜீரணிக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட். The process of keeping the food materials for a long time without getting spoiled is called prevention of food. Food will be spoiled if it is not prepared, preserved, and handled in the right way. There are many methods used to prevent, delay, and reduce the spoilage of food. என்னென்னா, நம்ம எப்படி அந்த ஃபுட்டை எப்படி நம்ம பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப நாள் நம்ம வந்து அந்த ஃபுட்டை வந்து வச்சுருக்கணுன்னா அதை வந்து என்ன பண்ணணும், பதப்படுத்தி வைக்கணும். அது ஸ்பாயில் ஆகாமல் இருக்க அதை பதப்படுத்தணும். அது செகண்ட் டைம் என்னென்னா, அதை நம்ம வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த ரைட் வேயில் அதை இது பண்ணணும். இல்லைன்னா அது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட அந்த ஃபுட் என்னாகும், ஸ்பாயில் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபுட் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதை எப்படி பதப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபுட் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கல்டிவேஷன் ஆஃப் ஃபுட் requires lot of efforts. Nowadays food cultivation and the crop yield are decreasing. There are many people suffering in the world without food. என்னென்னா, நம்ம வந்து நிறைய ஃபுட்டை வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம அறுவடை செஞ்சு அதை விளைவிச்சு அதை அறுவடை செஞ்சு நம்ம வைக்கிறோம். அதை நல்ல விதமாக நம்ம பதப்படுத்தி வைக்கணும், அதை பத்திரப்படுத்தி வைக்கணும். இந்த வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபுட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாமல் அந்த ஃபுட்டை எப்படி நம்ம யூஸ்ஃபுல்லாக அதை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்றது தான். we need to protect and preserve the food. The following are the ways to preserve food. அதை எப்படி பதப்படுத்தி வைக்கணுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ரையிங்னா என்னன்னு பாருங்கள். இட் இஸ் த ரிமூவ் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் ஃப்ரம் த ஃபுட் பை ட்ரையிங் இட் இன் த சன்லைட். எக்ஸாம்பிள் கிரெயின்ஸ்னால் தானியங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நல்ல சூரிய வெளிச்சத்தில் நல்ல வெப்பத்தில் நல்லா காய வச்சு அதை ட்ரையாக பண்ணிட்டு தான் அதை வைக்கணும். அப்போ அந்த தானியங்கள்லாம் கெடாமல் இருக்கும். அடிஷன் ஆஃப் சால்ட். when salt is added to food, it removed the water from the food. Example, fish pickles. என்னென்னா, நம்ம இப்போ யூஸ்வலாக சாப்பிடும் போது நமக்கு தேவையான சால்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில ஃபுட்டுக்கெல்லாம் நம்ம அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கெலாம் அதிகமான சால்ட்டை யூஸ் பண்ணோம்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஃபிஷ்ஷெல்லாம் அது வந்து என்னது, உப்பு நீரில் தான் இருக்குது. ஆனாலும் அதை பதப்படுத்துறதுக்கு நிறைய அதுக்கு சால்ட் இருக்கணும். அதே மாதிரி பிக்கிள்ஸ், நம்ம ஊறுகாயெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் கூட நிறைய நம்ம சால்ட்டை யூஸ் பண்ணோம்னா அது வந்து என்ன பண்ணாது, அந்த ஃபுட் வந்து ட்ரை ஆகாமல் அது வந்து எப்படி இருக்கும், நல்ல ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அடிஷன் ஆஃப் சுகர். when sugar is added to food, it dissolves in the water. Dissolves in the water content of the food and preserves the food items from spoilage. Example, jam, ஃப்ரூட் ஜூஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதெல்லாம் வந்து சுகர் நிறைய ஆட் பண்ணோம்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸு, ஜாமு இதுக்கெல்லாம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். அப்போது எப்படியெல்லாம் அதை பதப்படுத்தி வைக்கணுன்னா பாருங்கள், ட்ரையிங் பண்ணி பதப்படுத்தி வைக்கலாம். சால்ட் நிறைய அதை போட்டு அதை அந்த மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் சால்ட் நிறைய போட்டு பதப்படுத்தி வைக்கலாம். இங்கே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபிஷ் கொடுத்துருக்காங்க, இங்கே தானியங்கள்லாம் காய வைக்கிறாங்க பாருங்கள், அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த ஃப்ரூட் ஜாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து சுகர் நிறைய ஆட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி கூட நாம் பதப்படுத்தி வைக்கலாம்.
லிசன் சில்ட்ரன், do you know அப்படின்ட்டு இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. while purchasing packed food items we should check the following details. நீங்கள் பேக்டு ஃபுட்டெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் அதில் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். மேனுஃபேக்சர் டேட், எப்போ தயாரித்தாங்க, அது எவ்வளோ நாள் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ நாள் இருக்கும், அந்த டேட்டை பார்க்கணும். அப்புறம் இன்க்ரீடியன்ட்ஸ், அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்காங்க அப்படின்றத நாம் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி கண்டென்ட் ஆஃப் த ஃபுட் மெட்டீரியல். இந்த 4 ஐட்டம்ஸும் அந்த நீங்கள் பேக்டு ஃபுட் வாங்கும்போது நீங்கள் செக் பண்ணி வாங்குறது நல்லது. இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீசிங்னா நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறது, குளிர் ஊட்டப்படுறது, அதுதான் நம்ம ஃப்ரீசிங் சொல்கிறோம். த மைக்ரோபாயல் க்ரோத் அண்ட் த என்சைம்ஸ் ஆக்டிவிட்டி ஆன் த ஃப்ரோசன் food items can be prevented by this method. Example, fruits vegetablesல நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இல்லையா, அதை ஃப்ரீஸ் பண்ணால் அது என்ன ஆகும், ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அடுத்து பாயிலிங், இட் kills the microorganisms present in its food materials. Example, milk water. என்னென்னா இந்த மில்க்கு தண்ணியெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா பாயில் பண்ணணும், நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணோம்னா அதில் இருக்கிற கிருமிகள்லாம் என்ன ஆகும், இதுவாகிடும், அழிஞ்சு போயிடும் இல்லையா கிருமிகள்லாம். அப்போது அதை பாயில் பண்ணி நாம் வைக்கணும். நெக்ஸ்ட்டு கேனிங் அண்ட் பாட்லிங். இன் திஸ் மெத்தட் ஃபுட் இஸ் பேக்ட் இன் ஏர் டைட் cans so that germs do not grow on them. என்னென்னா இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா கேன்களில் நம்ம அந்த ஃபுட் ஐட்டம்ஸை பதப்படுத்தி வைக்கலாம். நம்ம சின்ன சின்ன கேன்களை போட்டு அதை நம்ம டைட்டாக நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அதுக்குள்ளே என்ன போகாது, கிருமிகள்லாம் போகாது, அதை பதப்படுத்தி வைக்கலாம். அடிஷன் ஆஃப் கெமிக்கல் preservation are added to stop the growth of microorganism in certain food materials. என்னென்னா கெமிக்கல் போட்டு கூட ஒரு சில ஃபுட்டெல்லாம் பதப்படுத்தி வைக்கலாம். எக்ஸாம்பிள், ஃப்ரூட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து சோடியம் பென்சோனைட் இஸ் ஆடட் வித் ஃப்ரூட்ஸ். அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஆடட் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ். வினிகர் இஸ் ஆடட் வித் பிக்கல்ஸ். இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி கெமிக்கல் போட்டோம்னா அது கெடாமல் இருக்கும். பிக்கல்ஸ்னால் ஊறுகாய்க்கெலாம் நம்ம வினிகர் போட்டோம்னா அதுவும் கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் ஃபுட் ப்ரிசர்வேஷன். மாடர்ன் டெக்னாலஜிஸ் ஹேவ் இன்க்ரீஸ்டு த ஃபுட் ப்ரொடக்ஷன் பட் ப்ராக்டிஸிங் அக்ரிகல்ச்சர் இஸ் abandoned in many places as there is failure of monsoon. At that same time, many people suffer in the world without food. நம்ம வந்து நிறைய இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்து இருக்குது. அந்த டெக்னாலஜியில் கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஃபுட்டெல்லாம் பதப்படுத்தி வைக்கலாம். இந்த அக்ரிகல்ச்சர் நம்ம விவசாயத்தை நாம் பாதுகாக்கலாம். நிறைய பேர் வந்து ஃபுட் இல்லாமல் கஷ்டப்படுற நேரத்தில் நாம் வந்து நிறைய ஃபுட்டு நாம் பதப்படுத்தி அதை சேமித்து வச்சோம்னா எல்லாருக்கும் நாம் ஃபுட்டு கொடுத்து உதவலாம். ஃபுட் ஷுட் நாட் பி வேஸ்டட் பை எனி மீன்ஸ். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன். என்னென்னா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் ஃபுட் இல்லாமல் கஷ்டப்படும் போது நாம் அதை வந்து பாதுகாத்து பதப்படுத்தி சேர்த்து வச்சோம்னா அதை நிறைய பேருக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். டு ரிட்டைன் த கலர், டேஸ்ட் அண்ட் நியூட்ரிஷன் வேல்யூ ஆஃப் த ஃபுட், டு மேக் ஃபுட் அவைலபிள் த்ரூஅவுட் த இயர், டு ப்ரிவெண்ட் த growth microorganism like bacteria and fungi in the food items, to reduce the wastage of food materials. Preserving food not only protect our health but also makes food available to the people who need it. நம்ம வந்து இந்த மாதிரி பதப்படுத்தி எடுத்து வைக்கிறதுனால, அதை வந்து சேமித்து வைக்கிறதுனால எல்லாருக்கும் அது வந்து ஃபுட் இல்லாதவங்களுக்கு இல்லாத டைமில் நம்ம கொடுத்து உதவ முடியும். அது வந்து நம்ம ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் அதை நம்ம பாதுகாத்து வைக்கலாம். ஓகேவா? சில்ட்ரன் லிசன். இங்கே டூ யூ நோ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இன் ரேடியேஷன் இஸ் எ மாடர்ன் மெத்தட் பை விச் ஃபுட் இஸ் exposed to gamma rays or ultraviolet rays to kill the bacteria and the mold.
என்னென்னா நம்ம வந்து இப்போ ஃபுட்டை பதப்படுத்துகிறோம் இல்லையா, அதை வந்து இப்போது வந்து நிறைய டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு, மாடர்ன் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு இல்லையா. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா காமா ரேஸ் அண்டு அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு இருக்குது. அந்த ரேஸை பயன்படுத்தி இந்த ஃபுட்டை பதப்படுத்துகிறாங்க. அதனால் எந்த எஃபெக்டும் வராது. என்னென்னா அந்த ரேஸ் வந்து என்ன பண்ணோன்னா, it does not affect the taste of the food or nutritive value of the food. Example onion potatoes. என்னன்னா இது வந்து நமக்கு வந்து நியூட்ரிஷன் வேல்யூவை அதிகப்படுத்துமே கண்டி, மற்றபடி அது எந்த எஃபெக்டும் தராது. அதில் இருக்கிற அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் அது என்ன பண்ணுமா, அழிச்சிடுமா. அது இப்போ வந்து அந்த மாடர்ன் டெக்னாலஜியில் பயன்படுத்துகிறாங்க ஆனியன் அண்டு பொட்டேட்டோஸ். இத்துடன் இந்த ஃபுட் லெசனில் ஃபஸ்ட் பார்ட் உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட் பேஜஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.